இந்த வருமுன் காப்போம். ஒரு முன்கூட்டியே எழுந்திருக்கிறோம் பாருங்கள், அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கம் இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் நாம் நம்முடைய செயல்கள் எல்லாமே தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த செயலை தள்ளி போட்டிங்கன்னா, காலையில் எழுந்திருக்கிற அந்த செயலை காலைல 4:30க்கு எந்திரிக்கிறோம், 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்திருக்கணும். அதை வந்து தள்ளி போடக்கூடாது, 6 மணிக்கு தள்ளி போடக்கூடாது. அப்போ 6 மணிக்கு நாம் செய்யக்கூடிய வேலையை 7 மணிக்கு தள்ளி போட வேண்டிய அவசியம் வரும். 7 மணிக்கு நாம் செய்யக்கூடிய வேலையை 7:30க்கு செய்ய வேண்டிய 7:30க்கு 8 மணிக்கு செய்ய வேண்டிய நம்ம தள்ளி போடணும். தள்ளி போட வேண்டிய நிலமை வந்துடும். அதனால் ஒரு செயலை நம்ம தள்ளி போட்டால் அடுத்தடுத்து எல்லா செயலையுமே தள்ளி போடும், 1 மணி நேரம் தள்ளி போகும். அதனால் முன்கூட்டியே 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா 4:50க்கு எழுந்துடணும். முன்கூட்டியே எழுந்துடணும், 10 நிமிஷத்துக்கு முன்கூட்டியே எழுந்துடணும். அப்படி எழுந்துட்டால் நம்ம அப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்காக நம்ம முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடுறோம். 10 நிமிஷத்துக்கு முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடுறோம். அப்போ அதன் பிறகு வருகிற எல்லா வேலையும் நம்ம அப்படி தான் யோசிப்போம். நம்ம மனசே அப்படி தான் யோசிக்கும். நம்ம தள்ளி போட்டுட்டோமா, ஒரு வேலையை தள்ளி போட்டால் முதல் வேலையவே நம்ம தள்ளி போட்டுட்டோம். முதல் வேலை தினசரி முதல் வேலையே காலையில் எழுந்திருக்கிறது தான். அதையே நம்ம தள்ளி போட்டுட்டோம்னா அதன் பிறகு வருகிற எல்லா வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். காலையில் என்ன பண்ணணுமோ அதான் தொடர்ச்சி. நீ இப்போ என்ன பண்ணுறியோ அதான் அடுத்தால செய்வேன். இப்போ என்ன பண்ண, காலையில் ஒரு வேலையை நீ தள்ளி போட்ட, அப்போ அடுத்தடுத்த வேலையை தள்ளி போடு. நீ இப்போ என்ன செய்றியோ அதே வேலையை தான் இப்போ வந்து நீ முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிட்ட அப்படின்னா அடுத்த வேலையும் முன்கூட்டியே செஞ்சு முடிப்பேன், அதுக்கு அடுத்த வேலையும் முன்கூட்டியே செஞ்சு முடிப்பேன். அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது வந்து அதுக்குள்ளே அவ்வளோ ரகசியம் இருக்குது. வருமுன் செய்து முடிக்கிற ஒரு வேலை. சில தள்ளி போடுறது தான் சோம்பேறித்தனம். முதல் வேலையே சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா அடுத்து வருகிற எல்லா வேலையும் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால் சோம்பேறித்தனத்தை மட்டும் எதையும் தள்ளி போடாதீங்க. முன்கூட்டியே ஒரு அதிகாலையில் எழுந்திருக்கிற வழக்கத்தை கடைபிடித்து விட்டாலே, அதனால தான் அதிகாலையில் எழுந்துட்டாலே வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதான் காரணம். அவங்க எந்த வேலையுமே தள்ளி போட மாட்டாங்க. அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்க எந்த ஒரு வேலையும் தள்ளியே போட மாட்டாங்க, உடனே செஞ்சு முடிச்சுருவாங்க. அவங்க நினச்சா அதை செஞ்சு முடிச்சுருவாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை நினச்ச உடனே செஞ்சு முடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு வழக்கம் வந்து அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதனால் அதிகாலையில் எழுந்திருப்பதில் அது ஒரு முயற்சி. அந்த முயற்சியை விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கி நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த முயற்சியை கைவிட்டுறக்கூடாது. இன்றைக்கி எழுந்தால் நாளைக்கும் எழுந்திருக்கிறதுக்கு அந்த மனசை ஆட்டோமேட்டிக்காக நம்மளை எழுப்புனா உடனே எழும்பிடணும். இப்போ இன்றைக்கி தூங்கிட்டிங்கன்னா நாளைக்கும் தூங்குவீங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அதான் நாளைக்கும் செய்வீங்க. இன்றைக்கி லேட்டாக எழுந்திங்கன்னா நாளைக்கும் லேட்டாக தான் எழுந்திருப்பீங்க. அதனால் அந்த வழக்கத்தை முறியடித்து அந்த வழக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கி நீங்கள் சீக்கிரமாக எழுந்துட்டீங்க காலையில் அப்படின்னா நாளைக்கும் அதை சீக்கிரமாக எழுந்துருவீங்க. அப்போ அது ஒரு விடாமுயற்சி தேவை. அதிகாலையில் எழுந்திருப்பதில் ஒரு விடாமுயற்சி தேவை. விட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, 10 நாள் நான் எழுந்திரிச்சிட்டேன்ப்பா, 100 நாள் கூட நீங்கள் அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 101 நாள் 102வது நாள்லாம் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் 103வது நாள் நீங்கள் வந்து 100 நாள் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க. 101 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 101 102 அதுக்கப்புறம் வர்ற 2 நாள் 6 மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம்லாம் நீங்கள் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பீங்க. அதனால் விடாமுயற்சி என்பது எப்போதுமே தேவை. நல்ல விஷயங்களை கடைபிடிக்கிறது விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சி என்பது நம்ம எப்போவுமே விடாமல் கடைபிடித்து கொண்டே இருக்கிற அந்த பயிற்சி என்பது அது வந்து அதிகாலையில் எழுந்திருப்பதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதில் அலட்சியம் காட்டினீங்கன்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சோம்பேறித்தனம் ஏற்படும். ஒரு விஷயத்தை தள்ளி போடுறீங்க, தள்ளி போட பழகுறீங்க, தள்ளி போட துணிஞ்சிட்டீங்க. ஒரு முயற்சியை கைவிட துணிந்து விட்டீர்கள். ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அந்த முயற்சி காலையில் எழுந்திருக்கணுங்கிற அந்த முயற்சியை கைவிட துணிந்து விட்டீர்கள். அப்படிங்கும்போது அடுத்தடுத்து எல்லா முயற்சியுமே நீங்கள் எடுக்கிற எல்லா வேலையுமே கைவிட துணிந்து விடுவீர்கள். அந்த முயற்சிகளை கைவிட துணிந்து விடுவீர்கள். அதனால் காலையில் எழுந்திருக்கிறத கைவிடவே கிடையாது. அதில் வந்து கைவிடவே விடாதீங்க. அதில் ஒரு விடாமுயற்சி இருந்துட்டால் வாழ்க்கையில் அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் விடாமல் செய்வீங்க. விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சி தான் வெற்றிக்கு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது. விடாமுயற்சி தான் கடவுள். கடவுள்னா யார்? விடாமுயற்சி தான். அப்போ அந்த கடவுளை நீங்கள் கடைபிடிக்கணும். கடவுளை கடைபிடிக்க வேண்டும். கடவுள் எது உங்களுடைய வெற்றிக்கு காரணமோ அதான் வந்து கடவுள். உங்களுடைய வெற்றிக்கு எது காரணம்? நீங்கள் சோம்பேறியாக இருந்துட்டு கடவுளுங்கிற பேரில் பொம்மைகளை வணங்கினீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைந்து விட மாட்டீர்கள். நீங்கள் வந்து இந்த பொம்மைகளை வணங்காமல் கடவுளுங்கிற பேரில் இங்கே நிறைய பொம்மைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க. பொம்மைகளுக்கு கதைகள்லாம் சொல்லி நம்ம அதெல்லாம் கடைபிடிக்காமல் நீங்கள் விடாமுயற்சியை கடவுளாக நினச்சி அதை கடைபிடித்தீர்கள் என்றால்
எந்த ஒரு செயலிலும் விடாமுயற்சி. விடாமுயற்சியை கடவுளாக நினச்சிக்கோங்க. விடாமுயற்சி அது மாதிரி இதெல்லாம் தான் கடவுள். உங்கள் வெற்றிக்கு, உங்கள் வாழ்க்கை நல்வாழ்க்கைக்கு எது உதவுதோ அதெல்லாம் கடவுள். நீங்கள் உயிர் வாழ்வதற்கு எதெல்லாம் உதவி செய்கிறதோ அதெல்லாம் கடவுள். இந்த காற்று, நீர், நிலம் இது இல்லைன்னா நாம் செத்து போயிடுவோம். அப்போ அதுதான் கடவுள். மனுஷங்க அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம செத்து, அப்போ அவங்க தான் கடவுள். அது மாதிரி விடாமுயற்சி இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். விடாமுயற்சி இல்லைன்னா நம்மளால் வெற்றி பெற முடியாது. அப்போ அதுதான் கடவுள். அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு நல்ல பழக்கங்கள் அத்தனையுமே கடவுளின் வடிவங்கள். கடவுள் இப்படி தான் இருப்பார். கடவுள் எப்படி இருப்பார்னா விடாமுயற்சியின் வடிவில் இருப்பார். நல்ல பழக்கங்கள் அன்பின் வடிவில் இருப்பார். பாசத்தோட வடிவில். பாசம்தான் கடவுள், அன்பு தான் கடவுள், விடாமுயற்சி தான் கடவுள். பகிர்ந்து உண்பது தான் கடவுள். பகிர்ந்து உண்பதில் ஆர்வமாக இருக்கணும். பகிர்ந்து உண்ணுகிற அந்த நல்ல பழக்கம்தான் கடவுள். அறிவை பகிர்ந்து கொள்வது, பேசுதல், பிறருக்கு வழிகாட்டுதல், மரியாதையை எதிர்பார்த்தல், சுயமரியாதை தான் கடவுள். நிறைய பார்த்திங்கன்னா சுயமரியாதை இருக்காது, ஆனால் கடவுளை ஊழல் பண்ணவெல்லாம் அந்த கடவுளை போய் கும்பிடுவான். எங்கே போய் அங்கே இந்த பொம்மைகளை போய் மதங்கள், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், இதில் ஊழல் பண்ணவெல்லாம் அந்த கடவுளை கும்பிட்டுட்ருப்பான். திருப்பதிக்கு போவான், அங்கே போவான், ஆனால் ஊழல் பண்ணிகிட்டு இருப்பான். நல்ல பண்பு எதுவுமே இருக்காது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியலாம், நல்ல பண்பு இல்லாதவர்களின் கடவுள் தான் அது. நல்ல பண்பு இருந்துட்டால் அவனுக்கு வேறு கடவுளே தேவையில்லை. அதுவே உன்னை காப்பாற்றும், உன்னை உயர்த்தும். அதனால் விடாமுயற்சி, உழைப்பு, எதையும் தள்ளி போடக்கூடாது. சோம்பேறித்தனம் தான் சாத்தான். அப்போ பேய் பிசாசுனா எது? சாத்தான். அது சோம்பேறித்தனம், நோய். அப்படின்னு நம்ம ஒரு புதிய புரிதல், ஒரு அறிவுபூர்வமான புரிதலோடு வாழ வேண்டும். நமக்கு நன்மை தருகிற ஆக்கப்பூர்வமான ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு புரிதலோடு வாழ வேண்டும்.